ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் பேசிக்கான ஒரு வாஸ்து வீடியோ தான் நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். நான் இதை உங்களுக்கு நோட்டில் ரைட் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நம்புகிறேன். நம்மளோட 4 சைடு இது சவுத்து, நார்த்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. இது சென்டரில் வர்றது மத்தியஸ்தானம்னு சொல்லுவோம். இப்போ சவுத்து ஈஸ்ட், இது சவுத் ஈஸ்ட் கார்னரில் வந்து அக்னி மூலை வரும். நார்த் ஈஸ்ட்டில் ஈசானிய மூலை வரும். நார்த் வெஸ்ட்டில் வாயு மூலை வரும். சவுத் வெஸ்ட்டில் குபேர மூலை. ஸோ நம்ம சவுத் ஈஸ்ட்டில் எப்போதும் கிச்சன் தான் அமைக்க போகிறோம். அக்னி மூலையில் எப்போதும் கிச்சன் தான் வைப்போம். அந்த சைடு ஸ்டேர்கேஸ் அமைச்சிக்கலாம். நார்த் ஈஸ்ட்டில் கேட்டு, சம்பு, போர்வெல், ஓப்பன் ஸ்பேஸு, ஹாலு, பூஜா, ட்ரைனேஜ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது நார்த் வெஸ்ட் சைடில் சில்ட்ரன்ஸ் பெட்ரூம் வச்சுக்கலாம். ஸ்டேர்கேஸு, டாய்லெட்டு. ஸோ இது எல்லாமே நார்த் வெஸ்ட்டில் அமைச்சிக்கலாம். சவுத் வெஸ்ட்டு குபேர மூலை. இந்த பக்கம் மாஸ்டர் பெட்ரூம் வச்சுக்கலாம். டைனிங்கு, வாஷ் ஏரியா ஆர் டாய்லெட் வச்சுக்கலாம். இந்த மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்திங்கன்னா நம்ம பெட் அமைக்க பார்த்த தலை இந்த பக்கம் வரா மாதிரியும் வெஸ்ட்டு சைடில் வரா மாதிரி நம்ம பெட் அமைச்சிக்கலாம். பீரோ வைக்க பார்த்திங்கன்னா நம்ம பீரோவை வெஸ்ட்டு சைடு வாலில் படுற மாதிரி வச்சு ஓப்பனாக இந்த பக்கம் கொடுத்துக்கணும். ஈஸ்ட் சைடில் அந்த மாதிரி உங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னா சவுத் சைடு வச்சுட்டு நார்த் சைடு வரா மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இங்கே ஸ்பேஸ் பத்தலை அப்படின்னா பெட்டை உங்களுக்கு இந்த பக்கம் சவுத்தில் வச்சு நார்த்தில் காலை வச்சுக்கிற மாதிரி நம்ம படுத்துக்கலாம். கிச்சன் சைடு சில்ட்ரன்ஸ் பெட்ரூமில் பார்த்திங்கன்னா நம்ம வெஸ்ட்டு சைடில் பீரோ வச்சு ஈஸ்ட்டு சைடு ஓப்பன் பண்ணுற மாதிரி நம்ம அமைச்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் மேலும் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக வரும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.